அடுத்தவர்கள் நாம் சொல்வதை ஏன் கேட்க வேண்டும்? நாம் சொல்வது போல்தான் அவர்கள் நடக்க வேண்டுமா அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். பரமேஸ்வரனை தியானம் செய்யும் பொழுது அவன் தியானேஸ்வரனாகவே நம்மை நிச்சயமாக காத்து அருள் புரிவார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, கோபத்தை கட்டுப்படுத்த என்ன மாதிரியான வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அப்படியே நம்ம அமர்ந்து யோசித்து பார்க்கணும் இல்லையா? கோபம் என்பது எப்பொழுது வரும்? நாம் நினைப்பது போல் ஒரு செயலானது நடைபெறவில்லை என்றால் கோபம் வரும். நாம் நினைப்பது போல் மற்றவர்கள் செயல்படவில்லை என்றால் கோபம் என்பது வரும். அதே போல நம்மை ஒருவர் ஏளனப்படுத்திவிட்டார், நம்மை மதிக்கவில்லை, நம்மை பரிகாசமாக நினைக்கிறார் என்னும் பொழுது நமக்கு கோபம் என்பது வருகிறது. இந்த மூன்று விஷயங்களையும் பகுத்து அறிந்து பார்த்து அடுத்தவர்கள் நாம் சொல்வதை ஏன் கேட்க வேண்டும், நாம் சொல்வது போல்தான் அவர்கள் நடக்க வேண்டுமா அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி நாம் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம், எடுத்துக்கிறதும் எடுத்துக்காதும் அவர்களுடைய சௌகரியம் தானே. நம்முடைய கடமையை நாம் செய்து விட்டோம், இருந்தாலும் அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எதற்காக கோபம் என்பது வர வேண்டும்? அதை ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்கணும். அதே மாதிரி மற்றவர்கள் நம்மை பரிகசிக்கிறார்கள், ஏளனமாக பார்க்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய செயலிலே எங்கே தவறு இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இல்லை, தவறே என் மீது இல்லை, வேண்டுமென்றே அவன் என்னை ஏளனமாக பார்க்கிறான், வேண்டுமென்றே அவன் என்னை பரிகசிக்கிறான் என்று வரும்பொழுது அந்த இடத்தை விட்டு நாம் அகன்று விட வேண்டும் தானே. இது போன்ற மனப்பக்குவம் வர வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணணும்னு சொன்னால், இறைவனை தியானம் செய்ய வேண்டும். இறைவன் சொன்னால் எந்த இறைமூர்த்தத்தை சார் நான் வணங்குவதுன்னு சொன்னால், சாக்ஷாத் பரமேஸ்வரனையே வணங்கி வாருங்கள். என்ன சார் இப்படி சொல்கிறேன்? பரமேஸ்வரனுக்கு அந்த ருத்ரனுக்கு மிகவும் கோபம் என்பது அதிகமாயிற்றே, மிகவும் அதிக கோபத்தினை உடைய, கோபம் என்பது அவருக்கு அதிகரித்து விட்டால் என்ன பண்ணுவார்? நெற்றிக்கண்ணை திறந்து சுட்டெரித்து விடுவாரே. நெற்றிக்கண்ணை திறக்கக்கூடிய சக்தி பரமேஸ்வரனுக்கு மாத்திரம்தான் உண்டு. கோபத்தினுடைய உச்சிக்கே செல்லக்கூடியவராயிற்று அவர், அவரை போய் தியானம் செய்ய சொல்கிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக பரமேஸ்வரனை தியானம் செய்யும் பொழுது அவன் தியானேஸ்வரனாகவே நம்மை நிச்சயமாக காத்து அருள் புரிவார். அவருக்கு கோபம் யார் மீது தெரியுமா வரும்? எதிர்மறை சக்திகளை அழிக்கும் போது மட்டும்தான் அவர் நெற்றிக்கண்ணை திறப்பார். சாமானிய மனிதர்களாகிய நம்மீது நெற்றிக்கண்ணை திறக்க மாட்டார். நம்மை காப்பதற்காகத்தான் அவர் கோபப்பட்டு கொண்டிருக்கிறாரே தவிர நம்முடைய கோபம் மொத்தத்தையும் அவர் எடுத்துக்கொள்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நம்மை காக்கக்கூடியவர் அந்த பரமேஸ்வரன் தான். இப்படி கூட புரிஞ்சுக்கலாமே. இன்னொரு கதை ஒன்று இருக்கும் தெரியுமா? நரசிம்ம அவதாரம் என்பது நாம் அனைவரும் உணர்ந்தது தான், நம் அனைவருக்கும் தெரிந்தது தான், நாம் படித்தது தான். நரசிம்மர் என்ன பண்ணுவார்? அந்த ஹிரண்ய கசுபுவினை அப்படியே தன்னுடைய அந்த மடி மீது வைத்து கொண்டு அவனுடைய அந்த குடலை அப்படியே பிடுங்கி ஒரு சுழி ரத்தம் கூட கீழே போகாம மொத்தத்தையும் நரசிம்மர் குடித்து விடுகிறார் அல்லவா? உக்ர நரசிம்மராகவே காட்சி அளிப்பார். அந்த அசுரனுடைய மொத்த ரத்தத்தையும் குடித்ததால் நரசிம்மரிடத்திலே அந்த அசுர குணமானது வந்து சேர்ந்து மிகவும் உக்ர நரசிம்மனாக அந்த இடத்திலே மிகவும் அவரை பார்த்தாலே எல்லோருமே பயப்படக்கூடிய அளவிலே இருக்கும் பொழுது அந்த நரசிம்மரினுடைய கோபத்தை தணிப்பதற்காக யார் வந்து சேர்ந்தால் அந்த இடத்திலே பார்க்கும் பொழுது சாக்ஷாத் பரமேஸ்வரன் சர்வேஸ்வரராக உருவெடுத்து வந்து அந்த சர்வேஸ்வரராக வந்து அந்த நரசிம்மனை தன்னுடைய இறக்கைகளால் அடித்து 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 அந்த கோபத்தினை, நரசிம்மரனுடைய கோபத்தினை கட்டுப்படுத்தினார் என்கின்ற அந்த புராண கதையை படித்திருக்கிறோம் அல்லவா? எப்படி சர்வேஸ்வரருக்கும் நரசிம்மருக்கும் போரே நடந்ததாம். போர் நடந்தால் கூட அந்த இடத்தில் எப்படி பார்த்தாலும் சொன்னோம்னா அவருடைய கோபத்தை சாந்தப்படுத்த வேண்டும் என்பது மட்டும்தான் சர்வேஸ்வரனுடைய நோக்கமாக இருந்தது. தன்னுடைய இறக்கைகளின் வாயிலாக, ஒரு இறக்கையில் பார்த்தோம்னா சூலினி துர்கா, மற்றொரு இறக்கையில் பார்த்தோம்னா பிரித்யங்கரா தேவியை கொண்டு இந்த இரண்டு இறக்கைகளாலும் அந்த நரசிம்மரை அடித்து 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 நன்றாக தழுவி அவருடைய கோபத்தை சாந்தப்படுத்தினார் என்கின்ற அந்த புராண கதையினையும் நாம் படித்திருக்கிறோம் அல்லவா? ஆக நம்முடைய கோபம் தணிய வேண்டும் என்று சொன்னால் எதற்கெடுத்தாலும் ஒரு கோபம் வந்து விடுகிறது. மிகவும் முன்கோபியாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த கோபப்படும் பொழுது
கண்ணு மண்ணு தெரியாமல் பிள்ளைய போட்டு அடிச்சிடுறார் சார், அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, ஒரு அசுரத்தன்மை என்பது அவரிடத்திலே வந்து சேர்ந்து விடுகிறது. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னே சொல்லுவார் தெரியுமா? அப்படி மிகவும் மோசமாக நடந்து கொள்கிறார் என்னுடைய கணவர் அப்படின்னு சொன்னால், இந்த பெண்மணிகள் என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த சரபேஸ்வரர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும். அந்த சரபேஸ்வரனுடைய பிரசாதமாக அந்த சரபேஸ்வரனுடைய சன்னதியிலே தரக்கூடிய அந்த விபூதியினை எடுத்து சென்று தன்னுடைய கணவருக்கு இட்டுவிட வேண்டும். அதன் மூலமாக அவருடைய கோபமானது சாந்தப்படும். இது போக முக்கியமாக அதிகப்படியாக கோபப்படுபவர்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், உடம்பிலே சந்தனத்தை பூசிக்கொள்ள வேண்டும்னு சொல்கிறார். இந்த சந்தனம் அப்படின்னு சொன்னால் அபிஷேக சந்தனம் சொல்கிறா இல்லையா? இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த சந்தனத்தை வாங்கி கொண்டு வந்து அந்த சந்தனத்தை நீரிலே கரைத்து இவர்கள் தங்களுடைய உடம்பிலே பூசிக்கொள்வதன் மூலமாக அந்த சாந்த குணம் என்பது வந்து சேர்ந்து விடுகிறது. சந்தனாபிஷேகம் செய்வதே இதற்காகத்தான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சந்தனத்தை நெற்றியிலே பூசிக்கொண்டாலும் சரி, அல்லது உடம்பு முழுக்க, ஒரு சில பேர் பார்த்தோம்னா உடம்பு முழுக்க சந்தனத்தை பூசிப்பா தெரியுமா? இதற்கு பின்னால் இன்னொரு சின்ன ரீசனையும் சொல்கிறேன், அதாவது ஒரு சின்ன நிகழ்வையும் சொல்கிறேன். கல்யாணத்துக்கெல்லாம் போகும்போது எதுக்கு வாசலில் சந்தனம் வச்சுருக்கா? கல்யாணத்துக்குள்ளே போகும்பொழுது திருமணத்திற்கு வருபவர்கள் ஒவ்வொருவர் ஒவ்வொரு மனநிலையிலே இருப்பார்கள். ஒரு சில பேர் வந்து கோவப்பட்டுக்கிட்டே வருவா, ஒரு சில பேர் ஆங்காரமாக இருப்பா, இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா இவன் வீட்டில் மட்டும் கல்யாணம் நடக்குது, எவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணுறான் பாரு, ஆனால் நம்ம வீட்டில் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே மாதிரி ஒரு வயிற்றெரிச்சல் அல்லது ஒரு ஆங்காரத்தோடு வருவார்கள் தெரியுமா? அது போன்ற அந்த காம, குரோத, லோப, மோக, மதமாச்சரியங்கள் இது போன்ற துர்குணங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு திறனானது சந்தனத்திற்கு உண்டு. அதனால தான் அந்த மண்டபத்துக்கு போகும்போதே வாசலில் சந்தனத்தை வச்சிருப்பா. அந்த சந்தனத்தை எடுத்து உடம்புல பூசிண்டு போகும்பொழுது மனமானது சாந்தப்படுகிறது, மனம் அமைதி அடைகிறது. ஆக என்ன பண்ணணும்னு சொன்னால், அதிகப்படியாக கோபப்படுபவர்கள் இறைவனுக்கு செய்யப்பட்ட அந்த சந்தனாபிஷேக தீர்த்தத்தை வாங்கி பருகலாம், அல்லது அந்த சந்தனத்தை வாங்கி கொண்டு உடம்பெல்லாம் பூசிக்கொள்ளும் பொழுது இவர்களுக்கு வரக்கூடிய அந்த அனாவசியமான கோபமானது தணிந்து விடுகிறது. இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.